வணக்கம்ங்க. உங்கள் மீனாட்சி ராமசாமியான நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன். கதையின் தலைப்பு கலகமூட்டும் கலியபெருமாள். கதைக்குள்ளே போகலாம் வாங்க. அது ஒரு கிராமத்து டீ கடை. வந்தவங்ககிட்ட பேசிக்கிட்டே கண்ணாடி டம்ளரில் டீயை நிரப்பிக்கிட்டு இருக்காரு டீ கடை முருகேசு. அவர் அங்கே நின்றுட்டு இருந்த ஒருத்தரை பார்த்து, என்ன கலியபெருமாள், என்ன 2 நாளாக டீ கடை பக்கம் ஆளே காணோம்? ஓ, காற்று திசை மாற்றி வேற டீ கடை பக்கம் அழைச்சிட்டு போயிடுச்சோ அப்படின்னு நக்கலாக கேட்குறாரு. அதை கேட்டு அவர், இல்லைப்பா, 2 நாளாக பக்கத்து ஊரில் வேலை அப்படின்னு சொல்லவும், பக்கத்தில் நின்றுட்டு இருந்த இன்னொருத்தர் நாராயணா நாராயணா அப்படின்னு குரல் கொடுக்குறாரு. உடனே அதை திரும்பி பார்த்த நம்ம முருகேசு, என்ன ஜேம்ஸ் அண்ணா, உங்கள் சாமியே மாற்றிட்டீங்க, நாராயணனை கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்கவும், அவசரமாக சிலுவை போட்டுக்கிட்ட ஜேம்ஸு, ஐயோ அதை ஏன் கேட்குற, நம்ம ஊர் நாரதர் இங்கே வந்திருக்காருல்ல, அதான் பின்னணி குரல் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நாரதர் கழகம் நல்லதில் முடியும், ஆனால் நம்ம கலியபெருமாள் கழகம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு டீ கடை முருகேசு. அண்ணே, இன்னைக்கு யார் வீட்டு அழுக்கு முட்டையை அவுத்துக்க வந்திருக்கீங்க அப்படின்னு அவசரமாக கேட்குறாரு முருகேசு. எல்லாம் உன் வீட்டு முட்டையை தான் அப்படின்னு சொன்னோம். தூக்கி வரி போட்டுச்சு நம்ம முருகேசுக்கு. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், ஆமாப்பா, உங்கள் ஆத்தா சாவரத்துக்கு முன்னாடி ஒப்பாரி வச்சு ஊரையே கூப்பிட்டுச்சே, அதோட 8 பவுன் சங்கிலி அன்னமுகப்பு போட்டதை காணும்னு, அந்த சங்கிலி இப்போ உன் தங்கச்சி கழுத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு. அதான்ப்பா, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சே உன் தங்கச்சி விசாலம், அது கழுத்தில், அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாரு கலியபெருமாள். உடனே, அண்ணன் 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 என்னென்ன இப்படி திடீர்னு விஷயத்த சொல்லிட்டு போகிறீங்களே, அந்த ஓடுகால் எங்கே இருக்கா, அவளை 4 உதச்ச அந்த சங்கிலியை வாங்க வேண்டாமா அப்படின்னு பின்னாடியே போய் கையை பிடிக்கிறாரு நம்ம முருகேசு. உடனே அவர் சொல்கிறாரு, கடையை மூடிட்டு வா, நானே உன்னை அழைச்சிட்டு போகிறேன், அதை விட எனக்கு என்னப்பா வேலை அப்படின்னு சொல்லி கலகமூட்டும் கலியபெருமாள் நம்ம முருகேசனை கூட்டிக்கிட்டு அடுத்த ஊருக்கு போகிறாருங்க. போய் ஒரு நேராக போய் ஒரு டீ கடைக்கிட்ட நிறுத்துறாரு. அண்ணா, டீ வேணுமா அப்படின்னு கேட்குறாரு முருகேசு. அதெல்லாம் இல்லைப்பா, அங்கே பாரு அப்படின்னு காமிச்ச திசையில் முருகேசோட தங்கச்சி விசாலம் பரட்ட தலையோட பழைய துணியோட பரிதாபமாக டீ ஆற்றிக்கிட்டே நிற்கிறான். ஐயோ, நம்ம பழப்பு தான் டீ கடைன்னா நம்ம தங்கச்சி பழப்பும் இதாக போயிடுச்சே அப்படின்னு பார்க்குறாரு நம்ம முருகேசு. முருகேசு பார்க்குறப்ப அந்த கூரையெல்லாம் பிஞ்சு தொங்குதுங்க. பெஞ்செல்லாம் உடஞ்ச பெஞ்சு, அதை பார்க்குறப்ப இவருக்கு கண்ணு கலங்குது. தங்கச்சி இந்த குளத்தில் பார்த்து அவரால் தாங்கிக்க முடியல. அவரோட ரத்த நாளமே உறைஞ்சிரும் போல இருந்துச்சு. உடனே அவர் கலியபெருமாள் கையை பிடிச்சிட்டு, வாங்க நம்ம இங்கே நிற்க வேண்டாம், போயிடுவோம், என்னால் இந்த காட்சியை பார்க்க முடியல அப்படின்னு. ஆமாப்பா, உன் தங்கச்சியோட நிலைமை இன்னைக்கு இதுதான். அவள் புருஷனையிலேருந்து தான் பிள்ளையை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கா தெரியுமா. இந்த நிலையில் கூட அவள் உன் சங்கிலியை அடகோ இல்லை விற்கவோ இல்லை, ஏன்னா அது உனக்கு சேர வேண்டியதுன்னு அவன் நினைக்கிறான். அதான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், சரி நம்ம இங்கே போயிடுவோண்ணே, வாங்கண்ணே அப்படின்னு அவசரமாக கிளம்புறாரு நம்ம முருகேசு. தான் ஆடாட்டாலும் தான் சதா ஆடோன்னு சொல்லுவாங்கல்லங்க, அது இதுதான். கிளம்புன முருகேசு கையை ஒரு பிஞ்சு கை இழுக்குது. என்னம்மா, அம்மாவை பார்க்காம நீ பாட்டு போறியே, அம்மா அழுவுது பாரு அப்படின்னு அது சொல்லவும், திரும்பி பார்க்குறாரு முருகேசு. ஓடி வரா தங்கச்சி விசாலம். அப்படியே அந்த காலில் விழுந்துட்டு, அண்ணே என்னை மன்னிச்சிடுண்ணே, அம்மாவும் நானும் செஞ்சது பெரிய தப்பு தான், அதுக்காக என்னை விட்டுடாதண்ணே, இந்தா இதை வாங்கிக்கோண்ணே, இது உனக்கு சேர வேண்டிய நகை அப்படின்னு சொல்லி அந்த 8 பவுனு அன்னமுகப்பு போட்ட செயின் இருக்கே, அதை எடுத்து அவன் கையில் திணிக்கிறான். அண்ணன், அடுத்த மாதம் உன் பொண்ணுக்கு சடங்கு வச்சிருக்கியாமே, அப்போ அது கழுத்தில் போட்டு அழகு பாருண்ணே இதை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் திணிச்சோடனே அதை வாங்க மறுக்கிறான் முருகேசு. தங்கச்சி, உன்னை இந்த குளத்தில் நான் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, எனக்கு உயிரே போயிடும் போல் இருக்குது, இதில் நகை தானே ஒரு கேடு, இந்தா இதை நீயே வச்சுக்கோ, அது மட்டும் இல்லைம்மா இரு அப்படின்னு சொல்லி தான் பேக்கெட்லேருந்து ஒரு 30,000 ரூபாய் பணத்தை எடுக்கிறான். இது உங்கள் அண்ணி என்கிட்ட கொடுத்து பாப்பாவுக்கு பாவாடை சட்டை வாங்கிட்டு வர சொல்லி கொடுத்துச்சு, இதை நீயே வச்சுக்கோ, காசு தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிடுறேன், அது மட்டும் இல்லை, நீ இந்த செயினை வச்சுருக்கிறது
எப்படியும் அன்னைக்கு அதுக்கு போகக்கூடாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே 2 பேரும் ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்கங்க. 2 பேரோட கையிலையும் அவ்வளோ நடுக்கம் இருக்குது. ரொம்ப வருஷம் பிரிஞ்ச பாசமாச்சே. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குங்க கலிய பெருமாள். இதை தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கு வராரு. வந்தோடனே கலிய பெருமாளை பார்த்தோன்னே விசாலம் ஓன்னு அழுகுறா. அழுதுட்டு, அண்ணன் நீங்கள் எங்கள் குலசாமி எங்களை சேர்த்து வச்சுட்டீங்க அப்படின்னு கதறாங்க. கதறிட்டு, இதுக்கு நாங்கள் எப்படி தான் நன்றி சொல்ல போகிறோன்னே தெரியல அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் வேண்டாமா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்ததே எனக்கு போதும். ஆனால் நீ இப்படி என்னை பாராட்டுற, ஆனால் இந்த ஊர் மக்கள் என்னை வந்து கலகமுற்றவன் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னோடனே சொல்லிவிட்டு நேராக முருகேசை பார்க்குறாருங்க. முருகேஷ் சொல்கிறான், மன்னிச்சிருங்கண்ணே, நான் கூட உங்களை அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், உங்கள் நல்ல மனசை எங்கள் யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லவும், இவர் கிளம்பு வா முருகேசு நம்ம போவோம் அப்படின்னு கூப்பிடவும், உடனே இவர் சொல்கிறா, அண்ணன் இவ்வளோ செஞ்சு நீங்கள் இன்னொரு உதவி செஞ்சுட்டு போயிடுங்கண்ணே, எங்கள் 2 பேரும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ பையனோட எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறான். இதில் என்னம்மா இருக்குது, நானே எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய விதவிதமாக ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஃபோட்டோ எடுத்தோன்னே, அண்ணன் இதை எல்லாத்தையும் எங்கள் 2 பேருக்கு அனுப்பி வச்சுருங்க, ஃபார்வர்ட் பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேட்குறா தங்கச்சி. தங்கச்சி கேட்டோன்னே, இதோ இப்போயேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் 2 பேர் பேசிகிட்ருங்க, ஒரு 5 நிமிஷத்துலலாம் உங்களுக்கு ஃபோட்டோ வந்துடும் அப்படின்னு நகர்ந்து போகிறாரு கலிய பெருமாள். நகர்ந்து போகிறவர் நினச்சிக்கிறாரு, அடே ஏண்டா இவ்வளவு நாள் உன் கூடவே இருந்த உன் பொண்டாட்டியை ஏமாற்றிட்டு இன்றைக்கி பார்த்த தங்கச்சியோட நகையும் நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பணத்தையும் தூக்கி கொடுத்துட்டு என் பொண்டாட்டியை ஏமாத்துறேன்னு சொல்கிறிய, அதை விடுவான் அந்த கலிய பெருமாள். இப்போ பாரு, முதல்ல இந்த ஃபோட்டோக்களை நான் உன் பொண்டாட்டிக்கு தான் ஃபார்வேர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, அதே மாதிரி எல்லா ஃபோட்டோவையும், அதுவும் இந்த அன்னமுகப்பு போட்ட தங்க சங்கிலியை ரொம்ப ஜூம் பண்ணி பெருசாக்கி எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறாரு நம்ம கலிய பெருமாள். போடா போ, வீட்டுக்கு போனால உனக்கு இருக்குது இந்த கலிய பெருமாளோட இதை பற்றி தெரிய போகுது உனக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கலிய பெருமாள் சாதாரணமாக சிரிச்சுக்கிறாரு. நன்றி, வணக்கம்.